சசிகலா நடராஜனுக்கு தண்டனையை உறுதி செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்பினால் எந்த ஒரு பின்னடைவும் அடையவில்லை மன்னார்குடி தரப்பினர். சசிகலா நடராஜனின் மகுடத்தை யார் தலையில் சூட்டலாம் என அவசர ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. தீர்ப்பு வெளியான சில நிமிடங்களிலேயே இந்த ஆலோசனைகள் துவங்கப்பட்டு விட்டன. சசிகலா நடராஜனின் குடும்பத்தினர் முன்வைத்த வாதம், நம் குடும்பத்தில் இருந்து யாராவது ஒருவர் முதல்வர் பதவி ஏற்கலாம் என்பதுதான். மீண்டும் ஒரு பன்னீர்செல்வத்தை நாம் உருவாக்கிவிட வேண்டாம் என்றுதான் வாதிட்டுள்ளார்கள். ஆனால் யாரை பரிந்துரைப்பது என்ற சிக்கல் அவர்கள் குடும்பத்தினர் இடையே நிலவி வந்துள்ளது. ஜெயலலிதாவால் அரசியலுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட டிடிவி தினகரனை முன்னிலைப்படுத்தினால் எம்எல்ஏக்கள் மத்தியில் எந்த ஒரு எதிர்ப்பும் இருக்காது. பன்னீர்செல்வம் சென்றிருக்கும் கட்சிக்காரர்கள் கூட இழுக்கும் சக்தி படைத்தவர் டிடிவி தினகரன் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் நான் சிங்கப்பூர் குடிமகன் என்று நீதிமன்றத்தில் சொல்லியுள்ளார். இதனால் தினகரனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கவர்னர் சம்மதிப்பாரா என்ற கேள்வியும் அவர்களுக்கு எழுந்துள்ளது. எனவே அடுத்த கட்டமாக சட்ட நிபுணர்கள் கொண்டு ஆலோசனை செய்யப்பட்டு பரிசீலிக்கப்பட்டது. அதன் பிறகு செங்கோட்டையனா எடப்பாடி பழனிசாமியா என்ற விவாதம் இவர்களிடையே நீண்ட நேரம் நடைபெற்றது. இறுதியாக எடப்பாடி பழனிசாமியை மன்னார்குடி குடும்பம் தேர்வு செய்து ஆளுநர் மாளிகைக்கு தகவல் அனுப்பியது. அதன் பிறகு நடந்த அரசியல் நிகழ்வுகள் நாம் அறிவோம். இனி நடக்க இருப்பது என்ன, பொறுத்திருந்து பார்ப்போம்.